இந்த பாரு, சுத்தி வளைச்சு உன்னாலதான் தூங்க முடியலடா கிறுக்கான்னு சொல்ல வரியா? உன் கூட துணையா நிக்கிறதுனால தான் நான் கஷ்டப்படுறேன்னு நான் எப்போவாவது சொல்லியிருக்கேனா? நாளைக்கு இந்த குழந்தை பிறந்தா அதுக்கு துணையா நீ எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காம நிப்ப இல்ல? சொல்லு. அப்படி நீ இந்த குழந்தைக்கு துணையா நிக்கிறத கஷ்டமாவோ இல்ல பாரமாவோ நினைப்பியா? அப்புறம் நான் மட்டும் எப்படி உன்னையும் குழந்தையும் பாரமாவோ கஷ்டமாவோ நினைப்பேன்? எங்க இந்த குழந்தை தெரியாம உருவானா கூட எனக்கும் இதுக்கும் தொப்புள் கொடி உறவு இருக்கு. குழந்தைய பெத்துக்க போற எனக்கு குழந்தைய பாத்துக்க வேண்டிய, துணையா நிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையா ஆனந்தி? குழந்தைக்கும் உனக்கும் தொப்புள் கொடி உறவு இருக்கு. அதே மாதிரி உனக்கு எனக்கும் இந்த தாலி கொடி உறவு இருக்குல்ல? இந்த தாலி கொடிக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்குல்ல? நீ குழந்தைய வயிற்றுல சுமக்கிறதுக்கு முன்னாடில இருந்து உன்னை நான் மனசுல சுமந்துகிட்டு இருக்கேன் ஆனந்தி. வயிற்றுல சுமக்கிற பாசத்துக்கு தான் மதிப்பா? என் மனசுல சுமந்தா அது பாசம் இல்லையா? இல்ல அந்த பாசத்துக்கு மதிப்பு இல்லையா? இல்லங்க, அப்படி இல்ல. உங்க பாசத்துக்கு ஈடா இந்த உலகத்தையே கொண்டு வந்து வச்சாலும் உங்க பாசந்தேன் ஜெயிக்கும். அது அம்புட்டு பெருசு. இங்க பாரு ஆனந்தி, நீ சொன்னிய ஏதோ தலையெழுத்து அதனால இந்த குழந்தை எனக்கு பிறக்கணும்னு இருக்குன்னு. அதே தலையெழுத்து தான், அதே விதி தான் உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சிருக்கு. அந்த கடவுளே வந்தாலும் நம்மளை பிரிக்க முடியாது.